ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதோருக்கு நன்றி. வேந்தர் டிவி நிறுவனத்திற்கு நன்றி. இந்த வாரம் 2/9/2024 முதல் 8/9/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் ஆவணி 17 முதல் ஆவணி 23 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய வார பலனை பார்க்க போகின்றோம். முதலில் நிறைய கேள்விகள், ஒரு கேள்விக்கும் 10 நிமிஷம் அதுக்கே ஆகிடுது. ஆனாலும் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு தான் ஒரு சன்மானம். அந்த சன்மானத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நல்ல கேள்வி வேணும். நியூமராலஜி படி பெயர்களை மாற்றுவதால் பலன் கிடைக்குமா? கேள்வி. பெயருக்கு வலிமை உண்டா? அதனால் மாற்றம் வருமா? கேட்டிருக்காங்க. பெயர் தான் நம்ம அடையாளம். இந்த காற்று உடலில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை இந்த பேர் தான் நமக்கு ஒரு முகவரி. காற்று போயிட்ட பிறகு அது போனோம். அது யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் பாடி. நீங்கள் எந்த பாடி வேணுமோ நினச்சிக்கோங்க, ஆனால் அதுதான் அர்த்தம். அப்போ முகவரியை கொடுக்கக்கூடியது எது? இந்த பேர். அந்த பேருக்கு நியூமராலஜி படி, ஜோதிடத்தின்படி பார்த்து வைப்பதால் கண்டிப்பாக அந்த ஓசை, முதல் ஓசையாக ஆரம்பிக்கக்கூடிய பேர், முதல் எழுத்துக்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் என்றால் கொடுக்கும். அதனால்தான் பெயர் வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் வைத்தார்கள். பெயர் வைப்பதே ஒரு சடங்காக வைத்தார்கள். ஒரு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரக்கும் ராசிக்கு பேர் வைக்கக்கூடாது. ஜோதிட ரீதியாக ஒரு நட்சத்திரத்திற்கும் முதலில் எழுத வரக்கூடிய தமிழ் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை கொண்டு அந்த பேரை உருவாக்க வேண்டும். பிறகு நியூமராலஜியை கொண்டு கூட்டுத்தொகை எப்படி இருக்க வேண்டும் என்று கணக்கிட வேண்டும். கூட்டுத்தொகையை கணக்கிடக்கூடிய சமயத்தில் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேரோ அல்லது தந்தையாருடைய பேரோ தாயார் பேரோ இன்ஷியல் வைத்து தான் கணக்கில் போட வேண்டும். ஏனென்றால் அந்த சர்டிஃபிகேட்டில் அதுபோல் தான் வரும். அதே சமயத்தில் என்னன்னா, நீங்கள் வெறும் நியூமராலஜி டேட் ஆஃப் பர்த்துக்கும் நட்சத்திரத்துக்கும் முதல் எழுத்துக்கள், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்றவாறு கூட்டுத்தொகைகள், எந்த எண்ணில் முடியலாம், 1இல் முடியலாமா, 2இல் முடியலாமா, 3இல் முடியலாமா, 4இல் முடியலாமா, 5இல் முடியலாமா, 6இல் முடியலாமா, 7இல் முடியலாமா, 8இல் முடியலாமா, 9இல் முடியலாம். இந்த 9 எண்ணுக்குள்ளே தான் பேர் வரும். 44னா 8, 45னா 9, 43னா 7, 42னா 6, 45னா 9. அதே போல் 40லேருந்து ஆரம்பிங்க. 40னா 4, 41னா 5, 46னா 1, 47னா 2, 48னா 3, அப்படி 44னா 8 போய்டும். ஸோ என்ன மாற்றினாலும் 1 ஏர் வரிசையில் போனாலும் சரி, 2 ஏர் வரிசையில் போனாலும் சரி, 9 ஏர் வரிசையில் போனாலும் சரி, 1லேருந்து 9 வரைக்கும் தான், 0 வராது கூட்டுத்தொகையில். அதே சமயம் லக்னத்தை பார்த்து அதை கணக்கில் கொண்டீர்கள் என்றால் பிரமாதமாக இருக்கும். உங்கள் குடும்ப ஜோதிடத்தில் கேளுங்கள். இந்த பெயர் வைக்கக்கூடிய அமைப்பு பற்றால் நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் மற்ற விஷயத்திற்கெல்லாம் இது பேலன்ஸ் செய்யும். சில பேர்கள் முதலிலே நிறைய கூட்டுத்தொகை சிலதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும், அப்புறம் காணாத போக்கும். சிலதெல்லாம் ஸ்லோ ஸ்டடியாக போய்கொண்டே இருக்கும். சிலர் வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும்.
சிலர் தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கொடுக்கும். எல்லாம் பார்க்கணும், சும்மா வச்சிடக்கூடாது. 1ல் வை, 46 ரொம்ப நல்லது, 37 நல்லது, அது கரெக்டு. அந்த சமயத்தில் நியூமராலஜியும் வச்சுக்கிட்டு ஜாதகத்தையும் தெரிஞ்சவர்கள் இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா சூரியன் ஆதிக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 5ல் எல்லாம் வைப்பாங்க பேர், நான் காமன் 5 இல்லைன்னா 1. அப்போ புதன் ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஜாதகத்தில். நீ நியூமராலஜி படி 41 ரொம்ப நல்ல நம்பர், அந்த புதன் ஜாதகத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ நியூமராலஜினா நியூமராலஜி தான் அப்படின்னு பார்க்க வேணாம். ஜாதகம் பார்க்குறவர்கள் நியூமராலஜி பார்த்தீர்கள் என்றால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. இல்லை சார் எனக்கு ஜாதக நம்பிக்கையில், அப்போ நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா இந்த கான்ட்ரவர்சியில் செல்வி பிடிச்சி இழுத்து விட்டார்னு வர வேணாம். உங்கள் மனசுக்கு ஒரு லக்னத்திற்கும் வைத்து ராசியெல்லாம் கணக்கில் கொண்டு தசாபுத்திகளை கணக்கில் கொண்டு பேர் முதல்ல இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்தை வச்சிட்டிங்கனாவே நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். அது ஒரு எழுத்துக்களுக்கும் உண்டு. தமிழ் எழுத்தில் போயிட்டு பஞ்சாங்கத்தில் எடுத்து அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 தமிழ் எழுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அஸ்வினியில் பிடிக்கல, அடுத்த கேள்வி அஸ்வினி நட்சத்திரம் சார், அஸ்வினியில் கொடுத்த முதல் எழுத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல சார், செட் ஆகலை என் குடும்பத்துக்குன்னா மகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அடுத்தது மூலத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அஸ்வினி, மகம், மூலம், கேது பிறப்பு. புரியுதா கான்செப்டு? ஸோ அஸ்வினி பிறந்தவங்க வெறும் அஸ்வினி தான் பார்க்கணுன்னு இல்லை, மகத்துலேயும் பார்க்கலாம், மூலத்துலேயும் பார்க்கலாம். அடுத்தது பரணியில் பிறந்தாங்க, பரணியில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் பிடிக்கலை, செட் ஆகலை, ஓசை சரியாக இல்லை, ஒரு கேட்சியாக இல்லை, ஒரு டக்குன்னு ஒரு ஃபேமிலியர் காட்டிக்கலை. பூரத்தில் பார்க்கணும், பூரம் சரியில்லை, பூராடத்தில் பார்க்கணும். இந்த பரணி பூரம் பூராடம் எதுக்கு? சுக்கிராதிக்கம். அடுத்தது அது போல் தான் கிருத்திகை வருதுன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை அதுக்கு உடனே ஒரு எழுதுவாங்க. உத்தரம், உத்திராடம், இப்படி பார்த்துடும். ரோகிணி எடுத்துக்குங்க, அஸ்தம், திருவோணம், இப்படி ஒரு நட்சத்திரத்தில் இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு 3 நட்சத்திரத்திலேருந்து எடுக்கலாம். ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆதிக்கத்தில் பிறந்தது, கிரக ஆதிக்கம். இப்போ ராகுன்னு வச்சுங்க, திருவாதிரை சொல்கிறோம், சுவாதி சொல்கிறோம், சதயம் சொல்கிறோம். இவங்க 3 பேருடைய முதல் எழுத்தும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எப்படி வேணுமோ மாற்றி எடுக்கலாம், அனுகூலம் ஏற்படும், பேர் நல்லா வரும். யாருக்கிட்டையும் கேட்டுக்கெல்லாம் குழப்பாதீங்க. இந்த முதல் எழுத்து சிலருக்கு கேட்ச் வேணும், மனசு பிடிக்கணும்ல. குழந்தைக்கு வைக்கிறேன் சார், ஒரு அப்படி டக்குன்னு ஒரு இது வரலையே, அந்த மாதிரி ஒரு கேட்ச் வரலையே. ஒரு யாரையாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு தலைவரை நினச்சிருப்பீங்க, ஒரு நடிகரை நினச்சிருப்பீங்க, ஒரு சாமியை நினச்சிருப்பீங்க. இந்த ஒரே நட்சத்திரம் அந்த குழந்தை நட்சத்திரம் பார்க்குறச்சில் அதை வரல, அதுக்கேற்ற இணை நட்சத்திரங்கள்னு இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்தில் பார்க்குறச்சுன்னா வந்துச்சுன்னா நல்லது. அதுலேயும் வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இந்த முதல்ல ஏதாவது இருக்கக்கூடிய எழுத்தில் பேர் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை அடுத்ததாக கொண்டு வரணும். டபுள் பேர் வச்சுக்கோங்க, புரியுதா? அந்த டபுள் பேருக்கு நியூமராலஜி பார்க்கணும், இன்ஷியலோடு கூட்டுத்தொகை. ஸோ நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் ஓசை, முதல் எழுத்துக்கு உண்டான ஓசையோட குழந்தை பேர் ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வ பழமோ தலைவர் பேரோ ஊர் பேரோ ஏதாவது வச்சுக்கோங்க. யார் கேட்குறது உங்களை? உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் பேர் கெசட்டில் மாட்டினா உங்கள் பேர் கன்ஃபார்மாக அனுகூலம் காணப்படும்.
பேரை கண்டிப்பாக நியூமராலஜிக்கு நான் கூடலாம் மாற்றிருக்கேன். அதெல்லாம் பெரிய லெவலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் கரெக்டான ஆளுங்கக்கிட்ட வச்சு பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் பேர் எண்கணிதப்படி வைப்பது, நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்துக்களை கொண்டு வைப்பது, கூட்டுத்தொகையை சரியாக வைப்பது. உடனே அதை நீங்கள் 90 வாட்டி எழுதணும், 108 வாட்டி எழுதணுன்றதுக்கெல்லாம் நான் வரல. அது வச்சுட்டாவே அது உங்கள் வாழ்க்கையை எழுதியாச்சே. உடனே ஒரு நோட்டை போட்டுக்கின்னு 1008 தடவை எழுதிங்கன்னா அது உங்கள் தலையில் எழுதிக்கிங்க. நான் ஒன்றும் நான் இம்போசிஷன்லாம் கொடுக்கல. அந்த பேர் ஓசை, அந்த பேருடைய நியூமராலஜி எண், பேங்க்கிலெல்லாம் அதுக்கு போல் கையெழுத்து போடுவது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக எப்படி ஜோதிடத்தில் தெய்வ பலத்துக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய ஒரு மன நிம்மதி தெளிவு பெறுவதோ, பேர் எழுத்துக்களுக்கும் நம்மளுடைய பேரை மாற்றி வைப்பதும், நியூமராலஜி படியும் எண்கணிதப்படியும் சேர்த்து வைப்பதும், இல்லை ஏதாவது ஒரு படி தான் நான் வைப்பேன்னா அது உங்கள் இஷ்டம், எது மாதிரியாவது வைத்துக்குங்க. மனநிறைவை தந்து சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 2/9/2024 முதல் 8/9/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்குரிய வாரப்பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். உற்சாகத்தை பொங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூர பயணங்கள் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி. நீண்ட நாட்களாக இருந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடித்து கொடுப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான அனுகூலம் ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இது ரிஸ்க் எடுக்கலாமா அது ரிஸ்க் எடுக்கலாமா என்று யோசித்து கொண்டிருந்த அமைப்பு எடுப்பீர்கள். ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். சிலருக்கு பாத வலி கால் வலியெல்லாம் வரும். உடற்பயிற்சி செய்கிறதே இல்லையே, மேஷம்தான். செய்ய ஆரம்பித்திட்டீர்களா நன்றாக இருக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் எடுப்பீர்கள். டக்குன்று நிறைய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தெய்வ வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. ரொம்ப நாட்களாக தெய்வ ஸ்தலத்துக்கு செல்லவில்லையே என்று இருந்த அமைப்பெல்லாம் மாறும். டக்குன்னு போயிட்டு வருவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். எடுத்த காரிய ஜெயம், தொழில் ஜெயம், உத்தியோகம் ஜெயம், வியாபார ஜெயம், பண ஜெயம் எல்லாம் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். அதுதான் அஷ்டலட்சுமி கடாட்சமே இருக்க. வேறு என்ன வேணும்? குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் சந்தோஷத்தை தரும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் செய்யவில்லை என்றால் மானசீகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் செய்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடன் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் பங்கேற்றுக் கொள்வது நன்மை. அதில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள்.
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்துடன் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரிய தடைகளெல்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியத்திற்கு கடன் ஏற்படும். அது சந்தோஷ கடனாக பார்த்து கொள்ளுங்கள். மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர் பாபா போன்ற மகான்கள் வழிபாடு, சரணாகதி அடைவது ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கு உண்டான அமைப்பு, சுபகாரிய அமைப்பு, சுபவரிய பிராப்தம், அஷ்டலட்சுமி கடாட்சம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும் என்பது திருப்பி திருப்பி சொல்லி தான் இருப்பேன். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்பு நிச்சயமாக ஒரு புது வகையான முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அதன் மூலியமாக அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அந்த பிராப்தம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் கோளாறு கூடாது. வேலைக்கிழமையில் மதியம் 1:15 2 மணிக்குள் உணவு தானம், எலுமிச்சப்பழை ஊறுகாயுடன் கொடுப்பது விசேஷம். குடும்பத்திலும் தொழிலிலும் அபிவிருத்தி ஏற்படும். பழைய கடல்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் குடும்பமும் தொழிலும் ஏற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். லாபத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. சுக்கிரனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் வயிறு, கழிவு பாதையில் சிறு உபத்திரவும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. தள்ளிக்கொண்டே போகிறது. சுய மருத்துவம் எடுப்பது எந்த விதத்தில் நியாயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அனுகூலத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அரசு கௌரவம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். செல்வாக்கு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் முன்னேற்றம். புதிய முயற்சிகள் அனுகூலம். உத்தியோகத்தில் தனித்தனியாக இருந்த சிக்கல் தீர்வது உங்களுடைய சாமர்த்தியம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். ராகு 10ல் இருப்பதனால் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொடர்ச்சியாக நன்மை, தொடர்ச்சியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். சுக்கிரனின் ஆதிக்கம் உணவு விஷயத்தில் அதிக கவனம், வயிறு விஷயத்தில் கவனம், கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கண்ணு வைத்துக்கொள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சுபவிரயம், சுப செலவு. பிள்ளைகள் வீடு கட்டுவது, படிப்புக்கு உண்டான அமைப்பு, கல்வியுடைய அமைப்பு, திருமண அமைப்பு, உத்தியோக அமைப்பு, நலம் வாங்குவது, பெரும் அனுகூலம், எல்லாம் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி. கடகத்திற்கு மனக்குழப்பம் தீரும். கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருந்தாலும் வக்கர சனி என்பதனால் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம்.
கால் பாதம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். முட்டு வலி பார்த்து கொள்ள வேண்டும். வழுக்கலான இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதிக கவனம். சுவாச கோளாறில் சில கவனமாக இருக்க வேண்டும். குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். வார்த்தைகளில் மட்டும் நிதானம். ஏதோ ஒன்று சொல்ல போய் நல்லது நினச்சி சொல்ல போய் அது கெட்டதாகி பிரச்சனை ஆகிவிடும், பதட்டமாக்கிவிடும். கவனமாக பார்த்து கொள்வது நன்மை. எடுத்த காரியம் ஜெயம், தொழில் ஜெயம், உத்தியோகம் ஜெயம், வியாபாரம் ஜெயம், பணம் ஜெயம் எல்லாம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதுகாப்பு கண்டிப்பாக அனுகூலம் தரும். பூமி வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கடகராசிக்காரர்கள் முன்னின்று செய்வது ஏற்றம். உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. உறவினர்கள் என்றால் உரிமையில் பேசத்தான் செய்வார்கள். அதற்காக நான் எப்படிப்பட்ட ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த ஆளாக இருந்தாலும் உறவினர்களுக்கு நீங்கள் உறவினர் தானே என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நல்ல நட்பை இழக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பல விதத்தில் நன்மை தரும். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போதும். செல்வாக்கெல்லாம் கெடுக்கக்கூடிய அமைப்பு வார்த்தைகளால் ஏற்படும். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். சூரியனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்பட்டாலும், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும், எல்லா விஷயத்திலும் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து போடுவது நன்மை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் செய்வது நடக்கும். வழக்கு போன்ற பிரச்சனை சாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூர பயணங்களால் பெற்றோர் பெரியோர் தொலைதூரத்தில் இருந்து வந்தாலும் சந்திக்கக்கூடிய பிராப்தம், அவர்கள் வருவதனால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, டக்கென்று சுபிச்சம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்பட்டாலும், மேலதிகாரிகள் விஷயத்திலும், உத்தியோகத்தில் பேப்பர் போடக்கூடிய விஷயத்திலும் தயவுசெய்து சிறிது கவனமாக இருக்கலாமே. மாற்றங்கள் அனுகூலம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தர்ம சிந்தனை கொடுப்பார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தலைவலி, கண்ணு, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக 36 வயது கடந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம். தூக்கமின்மையால் பாதிப்பு, டிப்ரெஷன், அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு தெய்வம்தான். ஆவணி மாதம் வந்தால் எந்த வருஷமும் அனுமன் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ளுங்கள். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயரை பிடிப்பது விசேஷம் விசேஷம் விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கிடைக்கவில்லை என்றாலும் வெத்தலை வாங்கி பாதத்தில் வைத்து கொட்டாலே போதும். சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். அனுமன் சாலிசா சொல்ல சொல்ல கேட்க கேட்க விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் காணப்படுவதனால் ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக முழு சாப்பாடு, ஊறுகாய், எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது விசேஷம். குடும்பத்தில் அந்யோன்யம் மிக மிக கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் அனுகூலம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும்.
சாதாரண படித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசி மாணவ மாணவியர்களுக்கு திடீரென்று கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிதாக பம்பர் கிடைக்கும். ஆச்சரியப்பட்ட அளவுக்கு முன்னேற்றம் தரும். விருதுகள் கிடைக்கும். படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் இடத்தில் இருந்த மனத்தாங்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தொழிலில் அபிரிதமான ஏற்றம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டது, உங்கள் உறவினர்களுக்கு சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் டக்கு நிறைவேறும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான ஏற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி சாதாரண லெவலிலிருந்து பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் தசாபுத்திகள் நன்றாக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு டக்குன்று ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் தொழில் சிறக்கக்கூடிய வாரம், வியாபாரம் சிறக்கக்கூடிய வாரம். பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கை. காரிய சித்தி மாலை கேட்க விசேஷம். விட்டுவிடாதீர்கள். கோலர் பதிகம் கேட்பது குடும்பத்தில் நிம்மதியை தரும். எனவே தான் கன்னியாராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, அஷ்டலட்சுமி கடாட்சம் சம்பந்தப்பட்ட, பணவரவுக்கு உண்டான அமைப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் அனுகூலம். சிறிது ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். துலா ராசியில் தான் சுவாதி நட்சத்திரமே இருக்கிறது. நரசிம்மருடைய நட்சத்திரமே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள். எதற்கடா செல்வி நரசிம்மர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்றால், சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? நரசிம்மருடைய அமைப்பு. அப்பேற்பட்ட நரசிம்மருடைய காயத்ரி சொல்வதும், நரசிம்மர் கோயில்களுக்கும் செல்வதும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மட்டுமில்லை, எல்லா வாரமும் ஜெயம். பிளட் ப்ரெஷர், இந்த அடைப்புகள் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அசையமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். குரு பார்வை விரயத்திற்கும் 2ஆம் இடத்துக்கும் இருப்பதும் 4ஆம் இடத்துக்கும் இருப்பதும் இரத்தபந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றம், மனத்தாங்கல் தீரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற ஏற்றமாகவே இருக்கும். கூட்டு தொழில் தைரியமாக தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கையெழுத்து போடக்கூடிய விஷயமெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு அரசு கௌரவத்தில் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சினிமா துறையினர்களுக்கும், மீடியா துறையினர்களுக்கும், மருத்துவத் துறையினர்களுக்கும் டக்கென்று விருதுகள் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது எல்லாமே இவ்வளோ தடையாக இருந்தது, எல்லாம் இப்படி கிடைக்கிறதே என்று நம்பிக்கை ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவினர் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் அனுகூலமாக சந்தோஷத்தை தருவார்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வக்கர சனி இருப்பதனால் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் சொத்துக்கள் ஏதாவது வாங்குவது, விற்பது, இடிச்சுப்பது, கட்டுவது, இன்டீரியர் மாற்றுவது எல்லாம் ஏற்படும். உங்களுடைய சொத்துக்களில் ரொம்ப நாள்கள் பூட்டி கிடந்த அமைப்பெல்லாம் பொலிவு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று சகல விதத்தில் நன்மை.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். முருகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, பிபி சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தொழிலை பற்றி கவலையப்பட வேண்டாம். வியாபாரத்தை பற்றி, படிப்பை பற்றி, உத்தியோகத்தை பற்றி நீங்கள் நினைத்தது தான் நடக்கும். தைரியம் ஏற்படும். வக்கரசனியால் வண்டி வாகன மாற்றங்கள் கிடைக்கும். பெரும் அதிபர்களாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் ஐயா. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். 10 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே கவனிக்கலை, யாராரோ நேற்று வந்தவெல்லாம் நல்லா இருக்கான் என்று புலம்பிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீரென்று டபுள் ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், மனசங்கடங்கள் ஏற்படலாம். அவர்களால் சண்டை போடாதீர்கள். அவர்களுக்கு ஒரு மாதிரி இந்த கெட்ட நேரத்தில் நீங்களும் கோபப்படுவதோ கத்துவதோ அவர்கள் எங்கே போவார்கள்? தவறான வழிக்கு சென்று விடுவார்கள். அரவணைத்து கொள்ளுங்கள். உன்னால் முடியும் கண்ணு, உன்னால் செய்ய முடியும் என்று அன்புடன் கேட்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது. ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் அபிரிதமான முன்னேற்ற தொடர்ச்சியாக இருந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தடைகள் தவிடுபடியாக்கி நன்மையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு நீங்கள் தான் வெள்ளை கொடி காட்ட வேண்டும். குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படலாம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவதற்கு பெருமாளுடைய கோவிந்த நாமாவளி நாராயணியத்தை உச்சரிப்பதோ கேட்பதோ அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கு வயிறு சம்பந்தப்பட்ட, பாதம் சம்பந்தப்பட்ட, முட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம். பயணங்கள் அனுகூலத்தை தரும். மனதில் ஏதோ ஒரு பாரம் இருக்கும், அதெல்லாம் சுலபமாக மாறி சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், தனிப்பட்ட முறையில் டக்கென்று பெரிய அளவு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷ அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர மனதில் குறைகள் தீரும். பிடிவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிரிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு முன்னேறி போய்கொண்டே இருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உறவினர் விஷயத்துக்கு ரொம்ப காது கொடுத்து கேட்பது தேவையில்லாத மனத்தாங்கள் கஷ்டத்தை தரும். நல்ல நம்பிக்கையாக இருப்பவர்கள் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் அடிக்கடிக்கு பேசுங்கள், நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் குரு பார்வை இருப்பதனால் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயம் ஏற்றம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றம். டக்கென்று வேலை போய்விட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். இன்னொரு வேலை கிடைக்கும் என்றால் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். பழைய கடன்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது மட்டும் மிக முக்கியமாக பார்த்து கொண்டால் மற்றையெல்லாம் ஏற்றமாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சிவன் வழிபாடு சகலபதத்தில் ஏற்றம். ஏக வில்வம் சிவார்ப்பணம், வில்வத்தையும் அருகம்புள்ளியும் நல்லெண்ணையும் கொடுக்க இந்த வாரத்தில் சர்வஜயம் ஏற்படும்.
மகர ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் எப்பொழுதும் அசைவத்தை தவிர்க்கத்தக்க ஒரு தள விதத்தில் நன்மைகள் காணப்படும். திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடியக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. மகர ராசிக்காரர்கள் வயிறு கழிவுகள் பாதை கவனம். சிறிய உபத்திரம் கூட பெரிதாகலாம். எனவே உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கெட்டுப்போன உணவை அவசரகதியில் சாப்பிடுவது, பசிக்காக திடீரென்று வேலை முக்கியம் என்று பசிக்கென்று ஏதோ யாரோ கொடுக்கறது அப்படியே நம்பி சாப்பிட்டு விடுவதெல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள். பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். லகரி வஸ்துவை பயன்படுத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு போதும் என்ற சாமி என்று ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவது பல விதத்தில் சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஏண்டா இந்த வித்தை காட்டும் வாழ்க்கையே இப்படி மாறிவிட்டதே என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஐயா கவனமாக இருங்கள், மிக முக்கியம். இளம் வயது சார்ந்த மகர ராசிக்காரர்கள் நண்பர்களுடைய சந்தோஷத்திற்கும் பெருமைக்கும் வீரியத்திற்காக வீலிங் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கூட யாரையாவது கூட்டி கொண்டு போய் வண்டியில் ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு உடனிருப்பவர்களுக்கு பெரும் சிக்கலாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஐயா. வாகனம் என்பது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்வதற்காக தான். வாகனத்தையே வித்தையாக காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் ஐயா? வித்தை தொழிலில் காட்டுவது விசேஷம். ஏனென்றால் வக்ர சனி இருப்பதனால் உங்களை சும்மாக விடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயதானவர்கள் கூட திடீரென்று யாரையாவது பார்த்து கட்டடிக்கலாம் தோணுமா? யாரோ ஏதோ ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய டென்ஷன், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனை வாகனத்தில் காட்டி கொண்டு மாட்டி விடுவீர்கள். கவனம். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்திலும் விஷ ஜந்துக்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் படிப்படியாக காணப்பட்ட இந்த சிக்கல் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைப்பது புண்ணியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மகர ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்திலும் தெய்வ வழிபாடுகளிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம். காது மூக்கு தொண்டை ஒத்த தலைவலி விஷயத்தில் கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கை, அதிக கவனம். ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக தான் இருக்க வேண்டும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி கொண்டு போகும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் இருந்த அமைப்பு காணப்படும். அது சிறிதாக விலகுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், வியாபார மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், படிப்பு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலெல்லாம் பெரிய அளவு சக்ஸஸும் அனுகூலம் காணப்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பழைய பகைகள் ஏதாவது இருந்தால் அந்த பகையாக இருக்கிற இடத்தில் மற்றவர்களை நம்பி பிரச்சனையோ மற்றவர்களை நம்பி பஞ்சாயத்தோ செய்யாமல் நீங்களாகவே மனமிட்டு பேசுங்கள். எல்லாமே கைகூடும். அதன் மூலியமாக ஆச்சரியத்தில் இருக்கும். தீராத பகை, தீராத உறவுகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கும்பராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அற்புதமான மாற்றம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தருவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கிறது. எனவே கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பிரமிப்பியும் சந்தோஷத்தையும் சுபகாரியமும் சுபவிரய பிராப்தமும் காணப்படும். சுபவிரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் கும்பராசிக்காரர்களுக்கு கடன் அமைப்பு வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே டக்குன்று சுபகாரியங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில்
செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலம். குருவின் ஆதிபத்தியுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, புத்திர சந்தான பிராப்தம் அனுகூலம், வீடு நலம் வாங்குவது, விற்பது, வாங்குவது, நகை வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் அனுகூலம். வியாபாரத்தில் பெரிய அளவு ரிஸ்க் எடுத்து சந்தோஷமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சூரியனின் ஆதிக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். துர்க்கையை வழிபாடு செய்ய செய்ய மீன ராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றம். துர்க்கையுடைய அமைப்பு ஏற்றத்தை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட, அசிடிட்டி சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாரி உங்களை பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். உறவினர்களால் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக சூரியனின் ஆதிக்கம் பழைய சத்துருக்களில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படும். ஒன்று சமாதானம் ஏற்படும், இல்லைன்னா வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் இருந்த பாதிப்பெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட விளக்குகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விளக்குகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவது கண்கூடாக பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் 7.5 சனி நாம் விமோசனமாகாது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல ஏற்றம், தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி, புது தொழில் தொடங்குவதற்கு, புது படிப்புக்கு செல்வதற்கெல்லாம் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உபத்திரவம் எல்லாம் தீருவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு. டக்கென்று ஏதோ ஒரு முடிவுகள் எடுப்பீர்கள், இந்த வேலையை உதறுவீர்கள். டக்கென்று அந்த முடிவு எல்லோரும் என்னடா என்று யோசிப்பார்கள். ஆனால் நீங்கள் வெற்றி ஏற்படுத்தி சந்தோஷத்தை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எனவே இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2/9/2024 முதல் 8/9/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.